வணக்கம் நண்பர்களே, எரேஸ்ட் அனிமே எபிசோட் 1 ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமே ஒரு டைம் டிராவல் பேஸ் பண்ண சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாம் இருக்க அனிமே. ஸ்டார்டிங்ல ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். இருந்தாலும் ஃபுல் சீரியஸா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஸ்டோரி ஜப்பானோட பிஸி சிட்டியான டோக்கியோல வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ சத்துரு ஃபுஜிமா மெட்ரோ ஸ்டேஷன்ல மனசுல டீப்பா திங்க் பண்ற நினைச்சு பயப்படுறான். டெய்லி மாங்கா ஆர்டிஸ்ட் ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அதுல இவனுடைய ஏஜ் 29ங்கிறதாலும் ஸ்டோரி அந்த அளவுக்கு நல்லா இல்லாததாலும் ரிஜெக்ட் ஆகிறத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். சின்ன வயசுல நான் மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா என்னத்துக்கு நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேங்கிற திங்கிங் மட்டும் எப்போதுமே எனக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அப்படி நான் ரொம்ப டீப்பா திங்க் பண்ற நினைச்சா பயமா தான் இருக்கு. அடுத்த சத்துல அவன் பார்ட் டைம் வேலை பார்க்கிற பீஸா கடையில ஹோம் டெலிவரி வேலைக்கு கிளம்பினா. அப்ப அதே சேம் ஸ்டோர்ல வேலை பார்க்கிற ஹைஸ்கூல் போனான ஐவி கட்டகிரி சத்துருவை பார்த்து டெலிவரி பண்றப்ப கஸ்டமரோட பீஸால இருந்து பீஸ் எது எடுத்து தின்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்ட சத்துரு யாவ இந்த மொக்க கம்பி எப்ப பார்த்தாலும் ஏன் என்கிட்ட வந்து சொல்றானே புரியலையே, ஒருவேளை 2K கிட்ட இருந்த ஜோக்கு புரியுமானே தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு டெலிவரிக்கு கிளம்பலாம். இப்படி டெலிவரிக்கு போயிட்டு இருக்கும்போது கூட திங்க் பண்ணிட்டே தான் இருக்கான். இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இந்த சேம் ஜோக்கே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. யோசிச்சு பார்த்தா இந்த ஜோக்கு மட்டும் தான் இவ என்கிட்ட சொல்றா. என்ன கரெக்ட் பண்றதுக்கு இந்த ஜோக்கு சொல்ற மாதிரியே எனக்கு தெரியல. ஒருவேளை பைத்தியம் அது போல எனக்கும் ஸ்கூல் பிள்ளைய கரெக்ட் பண்ற ஐடியாவும் எதுவும் இல்ல அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு ப்ளூ கலர்ல பட்டர்ஃபிளை நோட் பண்றான். சத்து பைக்ல தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் நோட் பண்றான், ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் அப்படியே திரும்பி நடக்கிறது. டவுட்டே இல்ல, நடந்த விஷயங்கள் தான் மறுபடியும் நடக்குது. கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்க போகுது, ஆனா எங்க இப்போன்னு தான் தெரியலேன்ட்டு சத்து யோசிச்சுக்கிட்டே போதான். டக்குன்னு ட்ரக் வேகமா மறுபடியும் கிராஸ் ஆகுது. அந்த ட்ரக்னால தான் ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் சத்து. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போதான். வண்டியை நிறுத்தா அப்படின்னு கத்திக்கிட்டே தான் போறான். ஆனா அப்பதான் நோட் பண்றான் அந்த டிரைவர் பாய்ப்புல தூங்கிட்டு இருக்காங்க. சத்து வேகமா ட்ரக்க ஃபாலோ பண்ணிட்டு போறத பீஸா கடையில வேலை பார்க்கிற பொண்ணு பார்த்துட்டு டெலிவரிக்கு போகாம இந்த பக்கி பைப்ல இங்கிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. சத்து ஸ்டார்டிங்ல பார்த்த ஸ்கூல் பையன் ரோட கிராஸ் பண்றத பார்த்து புரிஞ்சுக்கிறான், இந்த ட்ரக் அந்த பையன் ஏத்தி கொண்டிருக்கு, அதனாலதான் நான் டைம் டிராவல் பண்ணிருக்கேன், இந்த ஆக்சிடென்ட்டை கண்டிப்பா தடுத்தே ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்றான். எப்படியோ கடைசியா முயற்சி பண்ணி ட்ரக்கோட ஸ்டீரிங் திருப்பி ஆக்சிடென்ட்டை ஸ்டாப் பண்ணிதான் சத்து. அப்பாடா அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கிறப்பே ஆப்போசிட்ல வந்த கார்ல மோதி இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நான் செத்துட்டேனா, அதனாலதான் நான் வாழ்ந்த லைஃப் என் கண் முன்னாடி வந்து போகுது போல. இதுக்குத்தான் மத்தவங்க விஷயத்த தலையிடக்கூடாதுன்னு சொல்றது. செத்து போனதுக்கு அப்புறம் இதை பத்தி யோசிச்சு என்னடா யூஸ் அப்படின்னு சத்து புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பொண்ணு ஸ்னோல தனியா நிக்கிறத பாக்கலாம். என்னன்னு புரியறதுக்குள்ளே மயக்கம் கலைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்குதான் சத்து. பீஸா கடையில வேலை பார்க்கிற ஹைஸ்கூல் பொண்ணான கட்டகிரி கடைசியா முடிச்சிட்டீங்க போல, 2 நாளா நீங்க மயக்கத்துல தான் இருக்கீங்க, நீங்க யாரு எங்க இருக்கீங்க ஞாபகம் இருக்கான்னு சத்துருவை பார்த்து கேட்கிறா. சத்துருவும் அதுக்கு ஆன்சர் சொல்ல கட்டகிரி அப்பாடா சீரியஸா ஒன்னும் ஆகல, யாராச்சும் நீங்க கான்டாக்ட் பண்ணணுமான்னு கேட்க யாரும் இல்ல அப்படின்னு சத்து அலட்சியமா சொல்றான். என்னது இது 2K கிட்டோட ஜோக்கா அப்படின்னு சத்து கேட்கலாம். ஃபுஜிமா-சான் ஏன் எப்ப பார்த்தாலும் ப்ரொடக்ஷனோட இருக்கீங்க, உங்களை பார்த்தா யாருக்கிட்டையுமே ஓபனா பேசுற ஆள் மாதிரியே தெரியல, நீங்க சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல, ஆனா அந்த சின்ன பையனை உங்க உயிரை கொடுத்து காப்பாத்துனீங்களே அதனால நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆக்சிடென்ட் நடந்தப்ப நான் அங்கதான் இருந்தேன், அந்த ட்ரக் டிரைவரும் வண்டியை ஓட்டிட்டு இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாதான், அதை நீங்க கரெக்டா நோட்டீஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கடைசியா ட்ரக் டிரைவர் குடோனுக்குள்ள போய் வண்டியை டம்முன்னு விட்டுட்டாரு, நல்ல வேளை வேற யாருக்குமே அடிபடல. நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, நான் அந்த ஆக்சிடென்ட்டை ஓனர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பீஸா டெலிவரி வண்டியை பத்தி கூட கவலைப்பட தேவையில்ல, அதோட செலவை ஓனவே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு கட்டகிரி சொன்னா. கொஞ்ச நேரம் பேசிட்டு கட்டகிரி கிளம்பி போயிட்டா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறப்ப சத்தது இந்த டைம் டிராவலை பத்தி யோசிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தான். நான் அதை ரிவைவல்னு சொல்லவா, எனக்கு தெரியும் இந்த இன்வால்வ் எனக்கு பிரச்சனை தான், இருந்தாலும் அதனால தொடர்ந்து இன்வால்வ் ஆகிட்டே தான் இருக்கேன். நான் இது வரைக்கும் 1 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிருக்கேன். இது எப்பெல்லாம் ஏதாவது தப்பு நடக்குதோ கரெக்டா அப்பதான் நடக்கும், யாரோ என்ன வச்சு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடக்காம பாத்துக்கிற மாதிரியே இருக்கும். கிடைச்ச நேரத்துல என்ன தப்பு நடக்க போதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அப்படி ட்ரை பண்ணதுல பல தடவை ஆக்சிடென்ட் நடக்காம காப்பாத்தி இருக்கேன், பல தடவை எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கள காப்பாத்திட்டு வந்துருவேன், சில தடவை இந்த மாதிரி ஆபத்தும் எனக்கு வரும். எப்படியோ கடைசியா சத்து வீட்டுக்கு வந்து சேர்றான். யாரோ சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள போய் யாருன்னு பார்த்தா இவனோட அம்மா சச்சிகோ ஃபுஜிமா. சச்சிகோ நான் ஹாஸ்பிட்டல் வந்தப்பா நீ தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் நான் டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டேன், இப்ப எப்படி பாருக்கு உடம்பு உனக்கு, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டுப்பா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்ட உடனே நான் கொஞ்ச நாள் இங்கதான்ப்பா தங்க போறேன் அப்படின்னு சச்சிகோ சொன்னாங்க. உடனே சத்து ஏன் எதுக்கு அப்படின்னு கேக்குதான். என்னோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கொஞ்ச நாளா இங்க தங்கி நான் அவனை பாத்துக்க வேணாமா அப்படின்னு சச்சிகோ சொன்னாங்க. சத்து அவ்வளவு சொல்லியுமே கடைசி வரைக்கும் சச்சிகோ இங்க தங்குற முடிவை மாத்திக்கிற மாதிரியே தெரியல. நைட்டு சச்சிகோ டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு நியூஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் சைட்டாமாங்கிற ஏரியால காணாம போய் இப்ப சேஃபா யோகோஹாமாங்கிற இடத்துல கிடைச்சிருக்கிறதா நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்தா சச்சிகோ சத்து உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பிள்ளைய ஃபிஃப்த் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஏரியால என்ன நடந்துச்சுன்ட்டு, அப்ப அந்த இன்சிடென்ட் பத்தி உனக்கு மறக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப
கஷ்டப்பட்டேன்ப்பா, உனக்கு உடம்பு அந்த டயத்துல ரொம்ப முடியாம போயிடுச்சு. இதை கேட்ட சத்து படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தான். நான் 5th படிக்கும் போதா கிட்னாப்பிங்க ஞாபகம் வந்துட்டு, என்னோட 2 கிளாஸ் மட்டும் அந்த டைம் காணாம போய் இருந்தாங்கல்ல. கரெக்ட், நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஷிர்டோதி ஜான் ஒருத்தர் இருப்பாரு. அவரை நாங்க யோகிஷான் தான் கூப்பிடுவோம். அவருக்கு 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அடிக்கடி விளையாடுவாரு. அவரோட உண்மையான பேர் யோகி இல்லைனாலும் அடிக்கடி தைரியத்தை பத்தி பேசுறதால அவர் நாங்க யோகியன் தான் கூப்பிடுவோம். யோகி சொல்லுவாரு, நான் கெஸ் பண்ணவா உன்னோட கிளாஸ்ல யாரு பாப்புலரான பையன்ட்டு. அவன் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவான், ஜாலியான பையனா இருப்பான், மனசுல தோன்றதை நேரடியா சொல்லுவான், நிறைய சேட்டெல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா ஏதாவது நான் பண்ணும்போது மட்டும் சீரியஸா கன்சிடென்ட் எடுத்து என்ன பாப்பான். இதை கேட்ட சத்துரு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மோஸ்ட்லி பாப்புலரான பசங்க எல்லாம் இப்படிதானே இருப்பாங்க, நீ அந்த பையனமா இருக்க ட்ரை பண்ண கூடாது, அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணி பாரு, தயக்கம் இல்லாம தைரியமா சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு யோகி சொன்னாரு. ஆனா ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் ஒரு பிரச்சனையில ஷிர்டோதி ஜான் சீரியல் கில்லர்னு சொல்லி அரெஸ்ட் ஆகி இருப்பாரு. மறுநாள் சத்துருவும் இவனோட அம்மாவும் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரப்ப ஒரு வேன் வேகமா கிராஸ் ஆகுது. ரிவைவல் மறுபடியும் நடக்குது. சத்துவுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்ததெல்லாம் திரும்பி நடக்க ஆரம்பிச்சது. இவன் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சான் என்ன தப்பா நடக்க போகுதுன்னு. ஆனா சத்துவால கண்டுபிடிக்கவும் முடியல. உடனே சச்சுக்கோ கிட்ட அம்மா சுத்தி ஏதாவது தப்பா நடக்குதுன்னு தேடி பாருங்க அப்படின்னு சொல்றான். இதை கிட்ட சச்சுக்கோ, என்னடா தம்பி சொல்ற, இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற ஒரு தடவை சொன்னேன்னு சொல்லிட்டு ஏதாவது நடக்குதான்னு தேடி பாக்குறாங்க. அப்போ நோட் பண்றாங்க, சந்தேகப்படுற மாதிரியான ஒரு ஆளு ஒரு சின்ன பொண்ணை கார் கிட்ட கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். ஆனா அந்த கார்ல அந்த பொண்ணை ஏத்தாம கையில ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். சத்துவும் ஏதாவது நடக்குதான் தேடிட்டு இருக்கப்ப சச்சுக்கோ அந்த வேனோட நம்பர் பிளேட்டை போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப அங்க வந்த கேட்டகரி இவங்க கூட பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தா. அந்த வேன் டிரைவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சச்சுக்கோ யோசிச்சுக்கிட்டே தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குனு சுயனுக்கு வந்து கேட்டகிரியை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. கேட்டகிரியை அக்செப்ட் பண்ணா இவங்க 3 பேரும் வீட்டுக்கு போனாங்க. தூரத்துல இருந்து அந்த வேன் டிரைவர் இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்த சச்சுக்கோ சமைச்சு முடிச்சுட்டு கேட்டகிரியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா சாப்பிட்டு முடிச்சு கேட்டகிரியும் வீட்டுக்கு கிளம்புனா சத்துருவும் கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் டிராப் பண்ணிட்டு தான் வந்தான். வீட்டுக்கு வந்தப்போ சத்துரு சச்சுக்கோ கிட்ட அவ வந்து கோ ஒர்க்கர் தான், அவளை ஃபியூச்சர் மருமகளா நினைச்சு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னான். சச்சுக்கோ, இப்படி முட்டாளா இருக்கிறதால தான்டா நீ சிங்கிளாவே இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சச்சுக்கோ சத்துரு கிட்ட இன்னைக்கு மத்தியானம் சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தன் சைல்டை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணா, ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சத்துரு கேட்க, ஒண்ணுல பாசமா விளையாட்டுக்கு சொன்னு பேச்ச மாத்தினாங்க சச்சுக்கோ. மறுநாள் இவனோட அம்மா கிட்னாப்பிங்க பத்தி சொன்னதால கிட்னாப்பிங் ரிலேட்டடா உள்ள புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தான் சத்துரு. இப்ப ஞாபகம் வருது, சின்ன வயசுல என்னோட ஒரு கிளாஸ்மேட் கடத்தப்பட்டு கொலை பண்ணப்பட்டால ஹினாசகி காயோ. எப்போதும் அவ பார்க்ல தனியா நின்னுட்டு இருக்கதை நான் பார்த்திருக்கேன். நாங்க 2 பேரும் பேசிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா அதுதான் அவளை நான் கடைசியா பார்த்தது. என்னால அவளை அன்னைக்கு காப்பாத்தி இருந்திருக்க முடியும். நான் மட்டும் அவளை அன்னைக்கு என் கூட கூட்டிட்டு போயிருந்தா இந்நேரத்துக்கு அவ இதோட இருந்திருப்பாள். இந்த இன்சிடென்ட்டை பத்தி நான் மறக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். என்னோட அம்மா கூட இந்த இன்சிடென்ட்டை நான் மறக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. கவுன்சிலிங்லாம் வேற கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சத்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கப்ப சச்சுக்கோ கிட்னாப்பரை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வண்டி நம்பர் படி அது வாடகை, கண்டிப்பா அது கிட்னாப்பிங் அட்டெம்ப்டா தான் இருக்கணும். என்ன பார்த்ததுமே கிட்னாப்பிங் பண்ணாம விட்டுட்டு போயிட்டானா, என்ன பார்த்த உடனே ஃபேஸை வேற கவர் பண்ணா, அப்ப கண்டிப்பா நான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கும் அவனை எங்க பார்த்த மாதிரி தான் இருக்கு. கரெக்டா யாருன்னு தெரியல, எப்போ எங்க மீட் பண்ணிருப்பேன். ரைட், ஞாபகம் வந்துட்டு ஒருவேளை சிறைட்டோதி குற்றவாளியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சச்சுக்கோ யாருக்கோ போன் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த கிட்னாப்பிங் நடந்து 18 வருஷம் ஆச்சு. இந்த கேஸ் அப்ளீட் பண்ற டைம் கூட இன்னத்துக்கு முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த கிரிமினல் கண்டிப்பா அதுக்கப்புறம் நிறைய கிரைம் பண்ணிருப்பான். அந்த கிட்னாப்பிங் கேஸ் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணாமவே இருக்கு. இதை பத்தி நம்ம சத்துரு வந்த உடனே பேசணும். இதுதான் கரெக்டான டைம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சத்துருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது டோர் திறக்கிற சவுண்ட் கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே சச்சுக்கோ சத்துரு நீயான்னு திரும்பி பார்க்க டக்குனு ஒருத்தன் கத்தியால இவங்க முதுகுல குத்திடுறான். கீழே விழுந்த சச்சுக்கோ கில்லரோட ஃபேஸ பார்த்து, நான் நினைச்சது கரெக்ட் தான், இதை பத்தி நான் அவங்ககிட்ட பேசியே ஆகணும், அவங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும், வீட்டுக்கு இப்போதைக்கு வர வேணான்னு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவன் அவ்வளவு தடவை யோகிசான் கிரிமினல் இல்லைன்னு சொன்னதை நம்பாம இருந்ததுக்கு அவன் அவ்வளவு தடவை சொல்லும் போது நான் அதை கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்டிருக்கணும். போலீஸ் சத்துருவை நம்பலனாலும் அவனோட அம்மாவை இருந்துகிட்டு நானே அவனை நம்பாம போயிட்டு போன் எடுக்க பார்த்தாங்க. ஆனா கொலைகாரன் போனை அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். சச்சுக்கோ சாதி சொல்லிட்டு சத்துருவை நினைச்சுக்கிட்டே இறந்து போயிடுவாங்க. சத்துரு பீஸா கடையில வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு படி ஏறப்ப பிளாக் கலர்ல யாரோ கோட் சூட் போட்டு இவனை கிராஸ் ஆகிறத பார்த்தான். இவனோட வீட்டு கதவு திறந்து இருந்துச்சு. திரும்பி அந்த கோட் சூட் போட்டவனை பார்த்தா ஆளையே காணி, எங்க போனான்னு தெரியல. ஆளே டக்குன்னு மறைஞ்சு போயிட்டான். வீட்டுக்குள்ள வந்து டோர் சாத்திட்டு சத்துரு, அம்மா என்ன பண்ற, ஒழுங்கா டோர் லாக் பண்ணி வைக்க மாட்டியான்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள ஹால்ல வந்து பாக்குறான். சச்சுக்கோ அவங்க ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கிறத பாக்குறான். சத்துரு என்னன்னு புரியாம சச்சுக்கோ தள்ளி பாக்குறான். வயிற்றுல கத்தி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி வேகமா தள்ளி போறான். அப்போ அங்க வந்து ஹவுஸ் ஓனர் சச்சுக்கோ கீழே பிளட்டோடையும் சத்துரு கையில பிளட் இருக்கிறதையும் பார்த்து சத்துரு தான் சச்சுக்கோ கொன்னுட்டான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அங்க வந்த போலீஸும் சத்து கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிடுறாங்க. சத்துக்கு ஏன் இவனை சந்தேகப்படுறாங்க ஒண்ணுமே போய் குழப்பத்துல இருந்தான். இதை நான் பண்ணல சொல்லிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சான். டக்குனு ரிவைவல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது.
சத்து கண்ணு முழிச்சு பார்த்தா இன்னொரு ரிவைவலா, நான் எங்க இருக்கேன், இந்த இடத்த இங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். டக்குனு ஒரு குட்டி பையன், சத்து லேட் ஆயிட்டு இருக்க பாரு, சீக்கிரம் வா அப்படின்னு கிராஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்தான். சத்து, யாரா நீ ஸ்கூல் பேக் மாட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, ஆனா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போலாம். பார்த்தா அங்க சத்து சின்ன வயசுல படிச்ச ஸ்கூலு. சத்து இப்ப புரிஞ்சுக்கிட்டான், இந்த தடவை ரிவைவல் மூலமா 18 வருஷம் முன்னாடி டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான்னு. ஏன் சத்து இந்த தடவை 18 வருஷம் முன்னாடி டைம் டிராவல் பண்ணிருக்கான், யாரு சத்துவோட அம்மா கொலை பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.